வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டபடி இந்த வாரம் சனிக்கிழமை, அதாவது 14th மே, நாம் ஒரு ஒர்க் ஷாப் செஷன் கண்டக்ட் பண்ண போகிறோம். இது ஒரு லைவ் செஷன். இதற்கான டீட்டெயில்ஸ் நம்முடைய சேனல் கம்யூனிட்டியில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். இந்த ஒர்க் ஷாப் எதுக்கு அப்படின்றத பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போட்டிருக்கேன். அந்த ஒரிஜினல் போஸ்ட்டை ஃபுல்லாக படிங்க. நிறைய மாணவர்கள் இந்த செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் ஒரு சில மாணவர்கள் சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க, சில டவுட்ஸ் ரைஸ் பண்ணாங்க. இதற்கான பதிலையும் கொடுத்துடணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டத்திலேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்க. அது இல்லாமல் நிறைய மாணவர்கள் இந்த செஷன் இதை லைவாக ஸ்ட்ரீம் பண்ணுங்க அல்லது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது சம்மந்தமாக கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், என்ன ஒரு டீச்சராக அக்செப்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு நான் எப்பயுமே சொல்கிறது, நான் சொல்கிற ப்ரிப்ரேஷன் பிளான் படி படிக்கணும். வருஷம் ஃபுல்லாக படிக்கணும், அன்னன்னைக்கு படிக்கணும். ஒருவேளை அன்னன்னைக்கு நேரம் கம்மியாக இருக்குன்னா கூட நேரத்தை தான் கம்மி பண்ணுமே தவிர நேச்சர் ஆஃப் ஸ்டடீஸை மாற்றக்கூடாது. அன்னன்னைக்கு சொன்ன வேலைகளை அன்னன்னைக்கு பண்ணிடணும். நேரத்தை வேணால் குறைச்சிக்கலாம். அப்போ அந்த எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும். அதை சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய குறிக்கோள் எப்படி இருக்கணும்னா, எப்படியாவது வேகமாக நிறைய விஷயங்களை படிச்சிடணும், சிலபஸை முடிச்சிடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர ப்ராப்பர் மெத்தடாலஜியில் படிக்கணும், நாலேஜ் அப்டெயின் பண்ணணும், அதை கரெக்டாக மைண்டில் வைக்கணும், அனாலிட்டிக்கல் திங்கிங்கை வளர்த்துக்கணும், இதோடு சேர்த்து ப்ராக்டிஸும் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் ப்ரிப்ரேஷன் பிளானில் இதை தான் நான் சொல்லியிருப்பேன். அன்னன்னைக்கு உங்களுடைய செலெக்ஷனை நீங்கள் கேரண்டி பண்ணிடணும். நான் சொன்ன மாதிரி படிச்சிங்கன்னா அன்னன்னைக்கு உங்களுடைய செலெக்ஷன் கேரண்டி. நாளைக்குன்னு ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக படிக்கலைன்னா தான் நாளைக்கு பற்றி யோசிப்பீங்க. அன்னன்னைக்கு கரெக்டாக படிச்சிடணும், கான்செப்டை மைண்டில் ஏற்றிடணும். 2 சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும். அன்றைக்கி படிக்கிற சப்ஜெக்டை அன்றைக்கே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அதுக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும், ஆனால் அது அளவாக பண்ணணும். ஃப்ரீ டைமில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்க்கணும். நடுவில் நேரம் இருக்கும்போது அட்லஸ் ஸ்டடிங் பண்ணணும். இதெல்லாமே முக்கியமான ஆக்டிவிட்டீஸ். இது எல்லாத்தையும் பண்ணணும். இதெல்லாம் நான் மேலோட்டமாக சொல்லலை, புரியுதா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸில் எது ப்ராக்டிக்கலோ, எது ஒர்க்கபுளோ, எது தேவையோ, எது அவுட்புட் ஓரியன்டாக இருக்குமோ, எது எஃபிஷியண்ட்டாக இருக்குமோ, எஃபெக்டிவாக இருக்குமோ, பவர்ஃபுல்லாக இருக்குமோ, அதை தான் நான் சொல்கிறேன். இதை நிறைய மாணவர்கள் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உண்மையே சொல்லணுன்னா ரெகுலராக என்கிட்ட ஃபீட்பேக் வாங்குறவங்க மிஞ்சி போனால் ஒரு 25 பேருக்கு மேலே கிடையாது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளி ஸ்டேட் மாணவர்கள். நம்ம சேனலில் தமிழ் வீடியோஸ் தான் அதிகமாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். இங்கிலீஷ் வீடியோஸும் முடிஞ்ச வரைக்கும் நான் போடுவேன். ஆனால் இந்த நம்பர் கம்மி. இப்போது ஒரு 2 வாரமாக இங்கிலீஷ் வீடியோ அதிகம் போடுறேன். காரணம் என்ன, பல மாதங்களாக இங்கிலீஷ் வீடியோ போடல. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு போடுறேன். ஆனாலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் நான் எப்பயுமே கவனம் அதிகம் செலுத்துவேன். ஆனால் ஃபீட்பேக் வாங்குகிற மாணவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து வர மாணவர்கள் ரொம்ப கம்மி. இந்த 25 பேர் சொன்னல அப்ராக்சிமேட்டாக, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட வெளி ஸ்டேட்லேருந்து வரவங்க. டெல்லியிலேருந்து கூட மாணவர்கள் வந்து ஃபீட்பேக் வாங்குறாங்க. அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார். அப்போ இதுதான் புரிஞ்சுக்கணும். மாணவர்கள் கைடன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க, சரியான வழி தெரியலன்றாங்க. ஆனால் சரியான வழிக்கு வாங்க அப்படின்னா வரமாட்டாங்க. அப்போ யார் மேலே மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத நம்ம தான் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். ஜென்ரலாக வருஷம் ரிசல்ட் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அது கம்மியாக இருக்குன்னா நிறைய பேர் அதை பற்றி பேசுவாங்க. ஒரு 10 நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன். உண்மையான அக்கறையோட நான் அட்வைஸ் பண்ணுவேன். பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக முன்கூட்டியே சரியான பாதையில் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதனால தான் இந்த டைமில் இந்த செஷனை நடத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நடத்தினா அது 2023க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஷாப் வந்து டைரெக்டாக அட்டென்ட் பண்ணுங்கள், அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்களாம் அதை செய்ய மாட்டீங்க. செய்யாதனால தான் நேராக வாங்கன்னு சொல்கிறேன். நேராக வந்து உங்களை அந்த வேலையை செய்ய வைக்க போகிறேன், ஓகேங்களா? அதனால தான் அது பேரே ஒர்க் ஷாப். இதில் நிறைய பேர் அதை ரெக்கார்ட் பண்ணி போடுங்கன்னு சொல்கிறீங்க. இதில் யூஸ் இருக்கான்னு நீங்கள் தான் யோசிக்கணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் மூலமாக
இது எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் தனித்தனியாக வீடியோ இருக்குது. நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறது வீடியோ இருக்குது. அது ஆக்சுவலாக டெமோ வீடியோவுமே நான் கொடுத்துருக்கேன். நிறைய வீடியோ இருக்குது. ஹிந்து பேப்பர் அனாலிசிஸ் வீடியோஸ் இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. அதை தான் இங்கே நான் பண்ண போகிறேன். அது இல்லாமல் எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அதுக்கு வீடியோ இருக்குது. எப்படி ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும் அதுக்கு வீடியோ இருக்குது. எப்படி படிக்கணும், எப்படி புரிஞ்சு படிக்கணும் அதுக்குமே வீடியோ இருக்குது. எப்படி அட்லஸ் படிக்கணும் அதுக்கும் வீடியோ இருக்குது. எல்லாத்துக்கும் வீடியோ இருக்குது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதில்ல. பண்ணுறீங்க, ஆனால் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, இன்னொரு விஷயத்த பண்ணுறதில்ல. ஹொலிஸ்டிக்காக பண்ணுறதில்ல, ஒட்டுமொத்தமாக பண்ணுறதில்ல. இதுதான் பிரச்சனை. அப்போ நேராக வர வச்சு உங்கள் எல்லாரையும் ஒரே நாளில் அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டியை நான் ப்ராக்டிக்கலாக செய்ய வைக்க போகிறேன். இதுதான் இந்த ஒர்க் ஷாப். இதையுமே எனக்கு ஆன்லைனில் கொடுங்கன்னா பிரயோஜனம் இருக்காது. இதை ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அதை நீங்கள் பண்ணுறதில்ல. ஓகேவா? ரைட். ஒர்க் ஷாப் வர்றவங்க நோட் புக் கொண்டு வரணும், பென் கொண்டு வரணும். இதெல்லாம் நான் ஆல்ரெடி அட்வைஸ் பண்ணிட்டேன். 2 காப்பி நியூஸ் பேப்பர் கொண்டு வரணும். அங்கே ப்ராக்டிக்கலாக எடுத்து படிக்கணும். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை நோட்ஸாக எடுக்கணும், ஆன்சர்ஸ் எழுதணும். இதெல்லாம் பண்ணணும். ஸோ அன்னைக்கு பண்ண வேண்டிய அந்த 4-5 வேலைகளை அங்கேயே ப்ராக்டிக்கலாக பண்ணிடணும். இதை பண்ணாலே நமக்கு குழப்பம் வராது. ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்ற அந்த ப்ராக்டிக்கல் அப்ரோச், அதற்கான எக்ஸிக்யூஷன், இந்த ஓவரால் ஸ்கில்லே நமக்கு கிடச்சிரும். அதை வச்சுக்கிட்டு அப்படியே வருஷம் ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது தான். புரியுதா? ப்ரிப்பரேஷன் பிளான் படி நீங்கள் படிச்சிங்கன்னா படிக்கக்கூடிய மெத்தடாலஜி தெரிஞ்சிடும். அன்னைக்கு எப்படி ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது தான். அது வந்து குவான்டிட்டி தான். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு வீடு கட்டுறதுன்னா கரெக்டாக ஃபவுண்டேஷனை போட்டுடணும், பில்லர்ஸை வச்சிடணும், சீலிங்கை போட்டுடணும். அதுக்கப்புறம் குவான்டிட்டி தான். செவுரு எழுப்புறது, ஜன்னல் வைக்கிறது, அழகுபடுத்துறது. அந்த மாதிரி தான் இந்த எக்ஸாமினேஷன். ஃபவுண்டேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த ஸ்ட்ரக்சரல் ஃபவுண்டேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுதான் ப்ரிப்பரேஷன் பிளான். புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல. ரைட். ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தான் நான் நேராக வாங்க அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு புரியுது நிறைய பேரால் வர முடியலை. நான் முடிஞ்சால் இன்னொரு செஷன் கண்டக்ட் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் முடிஞ்சால் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் நான் அதை டைரெக்டாக கண்டக்ட் பண்ணுறேன். சென்னைக்கு வர முடியாதவங்க அங்கே வந்து அட்டன் பண்ணுங்கள். வெளி மாவட்டங்கள்லேருந்து வர்றவங்க, அதே நேரத்தில் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்க, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். தாராளமாக வாங்க. கண்டிப்பாக நீங்கள் வரணும். ஆனால் இந்த ஒர்க் ஷாப் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு வாங்க. இது வந்து இன்னொரு ஹவு டு பிகம் ஐஏஎஸ் லெக்சர்லாம் கிடையாது. அதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கான ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் டே அட் ஒர்க் இது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாங்க. தூரத்துலேருந்து வரீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரீங்க, செலவு ஆகும். அதனால் இது சொல்ல வேண்டியது என்னுடைய டியூட்டி. நேற்று கூட நிறைய மாணவர்கள் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த தூரத்துலேருந்து வர்றேன் அப்படின்னு சொன்ன சில பேரும் சரி, இந்த ரெக்கார்ட் பண்ணி போடுங்கன்னு கேட்ட நிறைய பேரும் சரி, எனக்கு கிடைச்ச இம்ப்ரெஷன் என்னென்னா, இது ஏதோ இன்னொரு ஹவு டு பிகம் ஐஏஎஸ் செஷன் மாதிரி, ஸோ கால்டு ஹவு டு பிகம் ஐஏஎஸ் அது நடக்கும் இல்லை இந்தியா ஃபுல்லாக, அந்த மாதிரி ஒரு செஷன் போல இருக்குது. இதில் நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க, ஷார்ட்கட் கொடுப்பாங்க. இந்த ஆள் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுவார் அப்படின்ற இம்ப்ரெஷனில் நிறைய பேர் இருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அதனால தான் இந்த வீடியோ மூலமாக நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க் ஷாப்புக்கு ப்ரிப்பேர்டாக வாங்க. கரெக்டான மைண்ட் செட்டோட, கரெக்டான ஹார்ட் ஒர்க்கை கன்சிஸ்டண்ட்டாக போட்டிங்க அப்படின்னா எக்ஸாமை பற்றியே யோசிக்க வேணாம், டார்கெட்டை பற்றியே யோசிக்க வேணாம், ரிசல்ட்டை பற்றியே யோசிக்க வேணாம். அன்னன்னைக்கு வேலையை செய்யுங்க. உங்கள் பேர் கண்டிப்பாக ஃபைனல் ரிசல்ட்டில் இருக்கும். அன்னன்னைக்கு செய்ய போகிற வேலையை ப்ராக்டிக்கலாக இந்த சாட்டர்டே நீங்கள் ஒர்க் ஷாப்பில் பண்ண போகிறீங்க. நன்றி.